வணக்கம். நான் வெங்கட்ராமன். இன்றைக்கு வீடியோவில் திருமணத்தை பற்றி பேச போகிறோம். ஏன்னா திருமணம் எந்த இதுலேயும் பார்த்தாலும் திருமணத்தை கேட்டு தான் அதிக பேர் வருவாங்க. திருமணத்தை தெரிஞ்சுக்கலாம், திருமண காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. திருமண காலத்தை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான சூழ்நிலையாக ஜோதிடர்களுக்கும் இருக்குது. கேட்க வர்றவங்களும் அதில் தெளிவான விடையை தெரியாமல் காலம் தள்ளிக்கிட்டு, சில ஜாதகங்களை பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் பார்க்குறதுலேயே திருமணம் கூடி வந்துடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வருடக்கணக்காக பார்த்துட்டே இருப்பாங்க, காலம் நிர்ணயம் பண்ண முடியாது. அதற்கு என்னென்ன பரிகாரம் உண்டோ எல்லா பரிகாரமும் பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் திருமணம் மட்டும் வருடங்கள் போய்கிட்டே இருக்குது. இவங்க என்னென்னமோ இதனால பல ஜோதிடர்களை மாற்றியும் பார்க்க வேண்டிய நிலைமைக்குள்ளே போவாங்க. அதுக்கான ஒரு தெளிவான விடையை கண்டுபிடிக்கவே முடியாமல் போயிட்டு இருக்கிற ஜாதகங்களும் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது திருமண காலத்தை எப்படி தெரிந்து கொள்வது? இப்போ நாம் மரபு பாரம்பரிய முறையில் சில விதிகள் இருக்குது. அதே போல் நாடி விதியில் சில விதிகள் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்ப்போம். இப்போ நாம் பார்க்க போகிறது பாஸ்கரா மெத்தட். பாஸ்கரா மெத்தடில் எப்படி நாம் தெளிவாக ஒரு திருமண காலத்தை நம்ம நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இருக்கக்கூடிய மெத்தடுகளெலாம் விட பாஸ்கராவில் அது ஒரு துல்லியமாக ஒரு கால நிர்ணயத்தை தெளிவாக எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான அமைப்பு அது இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு நான் அதில் ஒரு பெண் ஜாதகம் மூலம் விளக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு பெண்ணின் ஜாதகம், 1998 பிறந்த ஜாதகம். கிட்டத்தட்ட 21 துவக்கத்தில் என்னோட பார்க்க வராங்க. ஜாதகம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. கல்யாணம் கூடலை. நானும் பாஸ்கரா மெத்தடில் பார்த்துட்டு இந்த காலகட்டம் தள்ளித்தான் போகும், உடனடியாக கொடுக்கல, சீக்கிரத்தில் அவசரப்பட்டிங்கன்னா தேவையில்லாத இடையூறுகள் வந்துடும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துடும். ஸோ அதனால் மாற்றி இது பண்ணுங்க, யோசிங்கன்னு சொல்லி நான் அனுப்புகிறேன், பார்க்குறேன். ப்ளஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியிலையும் வேறு மற்ற ஜோதிடர்கிட்ட எங்கேயும் காலம் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி வேறு ஜோதிடர்கிட்ட போகிறாங்க, பார்க்குறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு முடிவு இல்லாமல் திருப்பி 23 திரும்பவும் என்னிடமே திரும்ப அதே ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க. வரும்பொழுது நான் அதை பார்த்துட்டு இது பண்ணும் பொழுது தொடர்ச்சியான ஜாதக பொருத்தங்கள் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 150 ஜாதகம் போல் பார்த்துருக்கோம். 25 10ஆம் மாதம் தான், 11ஆம் மாதம் 10ஆம் தேதி தான் திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்கு ஏன் அவ்வளோ காலங்கள் போச்சு, ஏன் காலம் எடுக்கும்? பெரியவங்க, பிள்ளை பெற்றவங்க, பேரண்ட்ஸு நம்ம பிள்ளைக்கு சக்குன்னு கல்யாணம் நடத்துகிறாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆதங்கம். ஆனால் அதே நேரத்தில் அது கல்யாணத்தில் அந்த ஜாதகத்தில் எந்த மாதிரியான இடையூறுகள் இருக்குது, எந்த மாதிரியான அமைப்பு தெரியுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுட்டு அதன் அடிப்படையில் நம்ம ஃபிக்ஸேஷனுக்குள்ளே போகும்பொழுது சற்று காலதாமதம் காட்ட தான் செய்யும். அது என்ன எதனால் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்காக நம்ம காத்திருந்து அதற்காக நாம் தேடுதலை பண்ணும் பொழுது சரியான இதுக்குள்ளே நம்ம செல்ல முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதில் இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தளவில் கன்னியா லக்னத்தை சேர்ந்த பெண்ணு. அப்போ 7க்குரியவனே குரு. ஸோ 7க்குரியவனே குரு 6ல் உட்காந்துருக்கிறார். கேது சந்திரன் சம்பந்தம். ஸோ அது காரணமாக ஏன்னா இந்த பெண்ணுக்கு இவங்க கேட்க வரும் பொழுது சனி திசை ராகு புத்தி நடக்கும் 2021. ராகு 12ல் இருக்கிறாரு, குரு 6ல் இருக்கு, சனி 8ல். ஸோ எதுவுமே அப்போ சனி திருமணத்தையே கொடுக்க மாட்டாரா? ஆனால் 5 6க்குரியவர் தான் சனி. அங்கே நீச வக்கரம் அப்படிங்கிற நிலையில் அவர் இருக்கிறாரு. சனி இந்த ஜாதகத்தில் சனி கேது நட்சத்திரங்களை பெறுகிறார். சனி கேது நட்சத்திரமான அஸ்வினியில் இருக்கிறார். குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புரட்டாதியில் இருக்கிறார், கொடுக்கல. ஆனால் இவர்கள் பெண்ணுக்கு வயது போயிட்டு இருக்கு. 23 வயசில் ஆரம்பிக்கிறாங்க, தேடுறாங்க, தாண்டி போய்கிட்டே இருக்கு. சரி, மரபு இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 6 8 12ல் இருக்கும் பொழுது திருமணம் அப்படிங்கிறது கொடுக்காதுன்னு நம்ம சொல்லி முடிச்சிட முடியுமா? இல்லை எவ்வளோ வெளி ஜோதிடர்கிட்ட போய் பரிகாரங்கள் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டாங்க,
அப்பமும் கொடுக்கல. ஏன் அப்படிங்கிற நம்ம ஒரு வினாக்குள்ள போகிறோம். ஸோ போகும் பொழுது அதுக்கு தெளிவான விடையை கொடுப்பது பாஸ்கரானந்தர் மட்டுமே. கேபியில் இருந்து, கேபிங்கிறது கணிதம் மட்டுமே. கேபிக்கும் பாஸ்கராவுக்கும் என்ன வித்தியாசம்னா, கேபி கணிதம் மட்டுமே. பாஸ்கராங்க தேடல பாவமுனை தொடர்புகள். பாவமுனை தொடர்புகளை வைத்து நாம் ஒரு உறுதியான நிலைப்பாடை இந்த ஜாதகத்தில் எந்தெந்த பிளானட்டெல்லாம் இவருக்கு திருமணத்தைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெளிவாக எடுத்துட்டு அதற்கு பிறகு நாம் அதற்குள் செல்லலாம். இப்போ உதாரணமாக இங்கே சனி 5-6க்குரிய சனி 8ல் இருக்கிறார். 7க்குரிய குரு 6ல் இருக்கிறார். ஆனால் வக்கரம் இருக்கிறார். அவர் வக்கரம் வரும்போது 5க்கு தொடர்பு கொள்வார் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. 4-7க்குரியவர். பட் இவங்க வரும் பொழுதே ராகு புத்தியில் தான் வராங்க பார்க்குறதுக்கு. ஸோ ராகு அப்போ என்ன சொல்ல வருது கொடுக்காது. இதில் மரபுப்படி பார்க்கும் பொழுதுமே சாதகமான வீடுகள் எந்த வீடுகளையும் அது குறிக்காட்டவே இல்லை. சரியான தொடர்புகளில் இந்த ஜாதகம் இல்லை. பெரும்பாலும் சனியும் கேதுகாடு, குருவும் கேதுக்கு அருகில், ராகுவும் கேதுகாடு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு இயல்பான திருமணத்திற்குள்ளே வரமாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வெறும் பொருத்தம் மட்டும் தேடி பொருத்தம் பார்த்து காலங்கள் ஓடுது. இப்போ என்ன ஆகும்? சனி திசை கொடுக்கவே இல்லை கல்யாணம். சனி திசை முழுக்க மறுத்து விட்டது. ஆனால் குரு கொடுக்கறதுக்கு அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. குரு கொடுக்கறதுக்கான வாய்ப்புல தான் இருந்தார். ஆனால் சனி தசநாதன் அதை மறுக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் புத்திநாதனால் அதை நிலையான பாவங்களை செய்யக்கூடிய நிலை செய்திருந்தால் இந்த பிள்ளை இடையூறுகளை மன வாழ்க்கையில் சந்திச்சிருக்கும். ஸோ அப்படிங்கும் பொழுது நாம் ஜோதிடராக உட்கார்ந்து வெறும் பரிகாரத்தை மட்டும் பார்க்காம நம்ம என்ன பண்ணுறோம்? இடையூறு வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த காலகட்டத்தை என்ன பண்ணுறோம்? மெல்ல நகட்டுறோம். இந்த காலகட்டங்கள் வேண்டாம். ஸோ எடுத்து கொடுத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஆகிடும். பொதுவாகவே இந்த பொண்ணுக்கு எப்படிப்பட்ட திருமணம் தான் நடக்கும் அதை நம்ம ஒரு ஆஸ்பெக்டில் எடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அதில் எடுக்கும் பொழுது இந்த பெண்ணிற்கு பாஸ்கரா முறையில் திருமணத்திற்கு நாம் பார்க்கக்கூடியது முதல்ல லக்ன கொடுப்பனை பார்க்க வேண்டும். என்ன சொல்லுது? ஒரு மனிதருடைய மனநிலை, அவருடைய யோசிக்கும் திறன், அவருடைய பண்பு, அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது லக்ன கொடுப்பனை. அவருடைய எண்ணங்கள் எதை நோக்கியே இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே லக்ன கொடுப்பனை. திருமணம் அப்படி வரும்பொழுது அவருக்கு 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவத்தில் தொடர்புகளை நாம் பார்க்க வேண்டும். ஸோ இங்கே 7ஆம் பாவம் இதன்படி பார்க்கும்போது 7ஆம் பாவம் 5ஆம் பாவம் சூரிய நட்சத்திரம், குரு உப நட்சத்திரம். 5ஆம் பாவம் மகரம் 5, 7 7ஆம் பாவம் குரு ராகு உபாதிபதி. 11ஆம் பாவம் திரும்ப குரு ராகு. இதுதான். அப்போ குரு 3 இடத்துல அதிகமாக வராது. ஸோ அப்போ குரு தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு இங்கே மிக முக்கியமான நிலையை பெறுகிறார். ஆனால் மரபுல நீங்கள் இந்த இதில் பார்க்கும்போது குரு 7க்குரியவனாக இருந்தாலும் 6ல் இருக்கிறார். ஸோ அப்போ 6ல் இருந்தார்னா மன வாழ்க்கையில் பிரச்சனைகள், தொந்தரவுகள், சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள்ங்கிற மாதிரியான ஒரு நிலைகளுக்குள்ள நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த பாயிண்ட் அப்படி கொடுக்கணும். அந்த 6ல் இருக்கக்கூடிய நிலை தசாநாதனான சனி இந்த ஜாதகத்தில் தசை ஏன் கொடுக்கவில்லை? கல்யாணம் நடந்தது புதன் தசை, புதன் புத்தி, ராகு அந்தரம், சுக்கிர சூட்சுமத்தில் தான் திருமணம். ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும் பொழுது எளிதில் இந்த பிளானட் இதை கொடுத்துருவாரு அப்படிங்கிறதோ,
இப்போ வருட பிளானட்டுகள் எல்லாம் ராகு, குரு, சனி இவைகள்லாம் வருட பிளானட். மாத பிளானட்டில் சுக்கிரன், புதன் இவைகள் மாத பிளானட். அது அப்போ வார பிளானட் கொடுக்க போதா, வருட பிளானட் கொடுக்க போதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்களை பார்க்கும் பொழுது அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஜாதகத்தில் திருமண இதை நாம் நிர்ணயிக்க முடியும். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தளவில் சனி திசையிலே ராகு, இந்த ஜாதகத்தில் ராகு என்பவர் கேது நட்சத்திரத்தை பெறுகிறார், சந்திரன் உப நட்சத்திரத்தை பெறுகிறார். நட்சத்திர அதிபதி ராகு. இப்போ ராகு இதை பெறும் பொழுது ராகு 7ஆம் பாவத்தில் உப அதிபதி, கேது 6. ஸோ அப்போ ராகு மறுக்கிறார். சந்திரனும் இவருக்கு பிறக்கும் பொழுது 6லே இருக்கிறாரு. அடுத்தது இப்பொழுது பாஸ்கரா முறையில் பார்க்கும்பொழுது சந்திரன் வளர்ச்சந்திரனாகத்தான் இருப்பார். இப்போ வளர்ச்சந்திரன் இப்பொழுது இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் தான் இருக்கு. ஸோ 7ஆம் பாவத்தில் இருப்பதால் அதனால தான் 7ஆம் பாவம் பேச்சு அப்பம் இருந்து அதிக வேகம் எடுத்து போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு சரியான வழிகாட்டுதலில் வர்றதுனால தான் இவங்களுக்கு அந்த கல்யாணத்துக்குள்ளே அது போகாமல் நாம் தடுக்கிறோம். கல்யாணம் கொடுத்துருந்தா திருப்தியற்ற கல்யாணத்தில் முடியெடுக்க முடியாத நிலை, இதுக்குள்ளே இந்த பொண்ணு போகுது. அப்பா ஒரு நிலையை சொல்கிறாரு, குடும்பத்துக்குள்ளே இதால் கடுமையான மன உளைச்சல்களை கொடுக்குது. இதன் தொடர்ச்சியை அடுத்த